ஹலோ எவ்ரிஒன், நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோக்லவர். நம்ம பாட்காஸ்ட்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இங்க நம்ம தினமும் த ஹிந்து எடிட்டோரியல்ஸை சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், வேர்ட் பை வேர்ட் இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கு தமிழ்ல அர்த்தம் புரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபா நம்ம ஸ்கோக்லவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன டிப், பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸா இருக்கும். நான் ஒரு சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதே சென்டென்ஸை நீங்க ஒரு 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. இப்படி நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா ஒரு 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். Today's first editorial title is Step Up, End the Exploitation on the Supreme Court Judgment Child Trafficking. இதோட subheading Child Trafficking Needs Concerted Action from Government and Civil Society. அதாவது ஒரு படி மேல போங்க, சுரண்டல முடிவுக்கு கொண்டு வாங்க. குழந்தை கடத்தல் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. குழந்தை கடத்தலை தடுக்க அரசாங்கமும் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்னு சொல்றாங்க. Let's start. One of the worst forms of modern slavery is child trafficking. நவீன கால அடிமைத்தனத்தோட மிக மோசமான வடிவங்களில் ஒன்று குழந்தை கடத்தல். And the Supreme Court of India has issued a stern wake-up call about the prevailing situation in India. And இந்திய உச்சநீதிமன்றம் இந்தியால நிலவி வரும் இந்த சூழ்நிலை குறித்து ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. In a December 19 judgment, ஒரு டிசம்பர் 19 தீர்ப்புல, it observed that child trafficking is a deeply disturbing reality in the country. நாட்டுல குழந்தை கடத்தல் என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் அப்படின்னு அது குறிப்பிட்டுச்சு. Where sexual exploitation of children by organized cartels continues to flourish despite protective laws. இங்க பாதுகாப்பு சட்டங்கள் இருந்த போதிலும் சங்கடித் குற்ற கும்பல்களால், ஆர்கனைஸ்ட் கார்டல்ஸ்னா திட்டமிட்டு குற்றம் செய்யற கும்பல், அவங்களால குழந்தைகள் பாலியல் ரீதியா சுரண்டப்படுவது தொடர்ந்து செழித்து வளருது. It was hearing a case regarding a minor who was forcibly exploited sexually by a gang of traffickers in Bengaluru. பெங்களூருல கடத்தல் கும்பலால பாலியல் ரீதியா வலுக்கட்டாயமா சுரண்டப்பட்ட ஒரு மைனர், அதாவது ஒரு சிறுமி தொடர்பான வழக்கு நீதிமன்றம் விசாரிச்சிட்டு இருந்துச்சு. The court upheld the conviction of the gang members under the Immoral Traffic Prevention Act. நீதிமன்றம் அந்த கும்பல் உறுப்பினர்களுக்கு ஒழுக்கக்கேடான போக்குவரத்து தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்தது. The offense, it said, struck at the very foundations of dignity, bodily integrity. இந்த குற்றம் கண்ணியம் மற்றும் உடல் ஒருமைப்பாடு ஆகியவற்றின் அடித்தளத்தையே தாக்குகிறது என்று அது கூறியது. And the state's constitutional promise of protection to every child against exploitation. மேலும் சுரண்டலுக்கு எதிராக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக அரசு வழங்கிய அரசியலமைப்பு ரீதியான வாக்குறுதியையும் இது தாக்குது. A bench of Justices Manoj Misra and Jayamalia Bagchi drew attention to the complex and layered structure of organized crime networks. நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் ஜெயமாலியா பாக்சி அடங்கிய அமர்வு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலைப்பின்னல்களின் சிக்கலான மற்றும் பல அடுக்குகள் கொண்ட கட்டமைப்பை சுட்டிக்காட்டினாங்க. Which operate at various levels of recruiting, transporting, harboring and exploiting minor victims. இந்த வலைப்பின்னல்கள் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை வேலைக்கு சேர்ப்பது, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வது, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது மற்றும் அவங்கள சுரண்டுவது போன்ற பல்வேறு நிலைகள்ல செயல்படுது. The bench laid down guidelines to follow in child trafficking cases. குழந்தை கடத்தல் வழக்குகள்ல பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை இந்த அமர்வு வகுத்து கொடுத்துச்சு. Particularly, the need for sensitivity and latitude while hearing the child's testimony. குறிப்பா குழந்தையின் சாட்சியத்தை கேட்கும்போது உணர்திறன் மற்றும் சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினாங்க. It may not be possible for the child to narrate with precision and clarity the nature of the crime, it said. குழந்தையால் குற்றத்தின் தன்மையை துல்லியமாகவும் தெளிவாகவும் விவரிக்க முடியாமல் போகலாம் என்று நீதிமன்றம் சொல்லுச்சு. Pointing out that courts must not disbelieve her testimony because of minor inconsistencies in her evidence. அவளுடைய சாட்சியத்துல சின்ன சின்ன முரண்பாடுகள் இருப்பதற்காக நீதிமன்றங்கள் அவளுடைய சாட்சியத்தை நம்பாமல் இருக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியது. A victim of sex trafficking, particularly a minor, is not an accomplice, it noted. பாலியல் கடத்தலால் பாதிக்கப்பட்டவர், குறிப்பா ஒரு சிறுமி, குற்றத்திற்கு உடந்தையானவர் இல்லைன்னு நீதிமன்றம் குறிப்பிட்டுச்சு. இங்க accompliceனா ஒரு குற்றத்துல கூட இருந்து உதவுறவங்க, a partner in crimeனு அர்த்தம். And her deposition is to be given due regard and credence as that of an injured witness. And காயமடைந்த சாட்சியின் வாக்குமூலத்திற்கு கொடுக்கப்படும் உரிய மதிப்பும் மரியாதையும் அவளுடைய வாக்குமூலத்திற்கும் கொடுக்க வேண்டும்.
The court's observations must not go in vain. நீதிமன்றத்தோட இந்த கருத்துகள் வீணாக போகக்கூடாது. And the onus is on the government and civil society to do what is necessary to protect children. And குழந்தைகளை பாதுகாக்க தேவையானதை செய்வதற்கான பொறுப்பு அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இருக்கு. The net must be spread wide to end other forms of exploitation as well. சுரண்டலின் மற்ற வடிவங்களையும் முடிவுக்கு கொண்டுவர இந்த வலையை விரிவுபடுத்த வேண்டும். Such as forced child labor. உதாரணமா கட்டாய குழந்தை தொழிலாளர் முறை. Stringent laws may be in place. இங்க stringentனா ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிக்டானன்னு அர்த்தம். So கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் on the ground much more needs to be done. நடைமுறையில இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. Like giving teeth to anti-trafficking units or passing an anti-trafficking bill. கடத்தலுக்கு எதிரான பிரிவுகளுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பது அல்லது கடத்தலுக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றுவது போன்றவை. Last year, the Ministry of Home Affairs told Parliament that India had recorded as many as 10,659 cases of human trafficking between 2018 and 2022. கடந்த ஆண்டு உள்துறை அமைச்சகம் பாராளுமன்றத்தில் 2018க்கும் 2022க்கும் இடையில் இந்தியால 10,659 மனித கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா தெரிவித்தது. But of the persons arrested for the crime in the same period, the conviction rate was just 4.8%. ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட நபர்கள்ல தண்டனை பெற்றவர்களோட விகிதம் வெறும் 4.8% தான். The issue of rehabilitation after rescue has also to be thought through. மீட்புக்கு பிறகு அவங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் விஷயத்தையும் முழுமையா யோசிக்கணும். Mere compensation is not enough. வெறும் இழப்பீடு மட்டும் போதாது. The focus must be on prevention and protection. தடுப்பு மற்றும் பாதுகாப்புல தான் முக்கிய கவனம் இருக்கணும். And one way to ensure this is to keep children in school till they are 14 as the Right to Education Act promised. இதை உறுதி செய்வதற்கான ஒரு வழி கல்வி உரிமை சட்டம் வாக்குறுதி அளித்தபடி குழந்தைகளை 14 வயது வரை பள்ளியிலேயே வைத்திருப்பதுதான். With the advent of the digital space, adventனா வருகைன்னு அர்த்தம். அதாவது digital spaceன் வருகையால் trafficking is a shape-shifting evil. கடத்தல் என்பது உருமாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தீமை. And government and social entities must be prepared to tackle all its forms. And அரசாங்கமும் சமூக அமைப்புகளும் அதன் அனைத்து வடிவங்களையும் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும். So, that's the first editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா வெரி கன்சர்ன்ட் அண்ட் கிரிட்டிக்கல். குழந்தை கடத்தல் பத்தின ஒரு ஆழமான கவலையையும் அதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்ல இருக்கிற குறைபாடுகளையும் கடுமையா விமர்சிக்குது. ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா vocabularies, idioms and phrases, phrasal verbsனு எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. சோ உங்களோட ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். நவ் பேக் டு அவர் செஷன். நம்மளோட ரெண்டாவது எடிட்டோரியலோட டைட்டில் A Good Template on India's FTA with New Zealand. Subheading India's FTA with New Zealand can be a precedent, not an exception. அதாவது இது ஒரு நல்ல முன்மாதிரி. நியூசிலாண்டுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA பத்தி இந்த எடிட்டோரியல் பேசுது. இந்த ஒப்பந்தம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம், விதிவிலக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். India's recently announced closure of negotiations for a free trade agreement, FTA, with New Zealand. நியூசிலாண்டுடன் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா சமீபத்துல முடிவுக்கு கொண்டு வந்ததா அறிவிச்சிருக்கு. Marks a maturing in New Delhi's approach to global trade. இது உலகளாவிய வர்த்தகத்துல புதுடெல்லியோட அணுகுமுறை ஒரு முதிர்ச்சி அடைஞ்சது காட்டுது. Unlike the earlier headline-grabbing mega trade pacts, முன்னாடி தலைப்பு செய்திகள்ல இடம் பிடிச்ச பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மாதிரி இல்லாம, this agreement has been negotiated from a position of sectoral caution and strategic clarity. இந்த ஒப்பந்தம் துறை சார்ந்த எச்சரிக்கையுடனும் தெளிவான strategic அணுகுமுறையுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. Both countries begin from a relatively low base. இரண்டு நாடுகளுமே ஒப்பீட்டளவில் ஒரு குறைவான அடித்தளத்திலிருந்து தொடங்குறாங்க. India's Commerce Ministry data indicate that total trade in goods and services in FY25 was a little over $2 billion. இந்திய வர்த்தக அமைச்சகத்தோட தரவுகளின்படி 2025 நிதியாண்டுல பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த வர்த்தகம் $2 பில்லியன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. Modest by India's contemporary trade standards. இது இந்தியாவோட தற்போதைய வர்த்தக தரத்தின்படி பார்த்தா ரொம்ப அடக்கமான ஒரு அளவு. Yet,
The shared ambition to double trade within 5 years is notable. ஆனாலும் 5 ஆண்டுகளுக்குள்ள வர்த்தகத்தை 2 மடங்காக்க வேண்டும் என்ற இருதரப்பு லட்சியம் குறிப்பிடத்தக்கது. Not because of the headline number, but because of how the agreement seeks to get there. அந்த ஹெட்லைன் நம்பருக்காக மட்டுமில்ல, ஆனால் அந்த இலக்கை அடைய இந்த ஒப்பந்தம் எப்படி முயற்சிக்குது என்பதனாலதான். The most striking feature is India's success in negotiating a mobility clause. இதுல மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, mobility clause, அதாவது பணியாளர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கான ஒரு ஷரத்தை பேச்சுவார்த்தை மூலம் இந்தியா வெற்றிகரமாக சேர்த்ததுதான். Where 5,000 Indian professionals at any given time will be eligible for 3-year work visas. இதுபடி எந்த நேரத்திலும் 5,000 இந்திய தொழில் வல்லுநர்கள் 3 ஆண்டுகால பணி விசாக்களுக்கு தகுதி பெறுவார்கள். In areas where India enjoys strong domestic capabilities. இந்தியா உள்நாட்டுல வலுவான திறன்களை கொண்ட துறைகள்ல இது சாத்தியமாகும். IT services, healthcare, education and traditional medicine. அதாவது தகவல் தொழில்நுட்ப சேவைகள், சுகாதாரம், கல்வி மற்றும் பாரம்பரிய மருத்துவம் போன்ற துறைகள். This goes well beyond the limited precedents set elsewhere. இது மற்ற ஒப்பந்தங்கள்ல அமைக்கப்பட்டிருந்த வரையறுக்கப்பட்ட முன்னுதாரணங்களையும் தாண்டி போகுது. Even the Australia-India Economic Cooperation and Trade Agreement, AIECTA, only provides for 1,000 working holiday visas annually. ஆஸ்திரேலியா-இந்தியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் கூட வருஷத்துக்கு 1000 working holiday விசாக்களை மட்டுமே வழங்குது. Which allow young professionals to work short term. இது இளம் தொழில் வல்லுநர்களை குறுகிய காலத்துக்கு வேலை செய்ய அனுமதிக்குது. Typically in hospitality or services while traveling. பொதுவா பயணம் செய்யும்போது விருந்தோம்பல் அல்லது சேவை துறைகள்ல வேலை செய்ய. Read alongside New Zealand's decision to allow uncapped entry of Indian students into higher education institutions, இதோட சேர்த்து நியூசிலாந்து உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்திய மாணவர்களுக்கு uncapped, அதாவது உச்சவரம்பு இல்லாத எந்த லிமிட்டும் இல்லாத நுழைவுக்கு அனுமதி கொடுத்த முடிவையும் பார்க்கணும். And a minimum 20-hour weekly part-time work entitlement, and வாரத்துக்கு குறைந்தபட்சம் 20 மணி நேர பகுதி நேர வேலைக்கான உரிமையையும் கொடுத்திருக்காங்க. The agreement creates a deeper people-centric economic bridge. இந்த ஒப்பந்தம் மக்களையும் மையமாக கொண்ட ஒரு ஆழமான பொருளாதார பாலத்தை உருவாக்குது. On tariff exclusions, nearly 30% of India's tariff lines have been kept out. வரி விலக்குகளை பொறுத்தவரை இந்தியாவோட கிட்டத்தட்ட 30% வரி விதிப்புகள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கு. Reflecting hard-won carve-outs to protect rural livelihoods. இங்க carve-outsனா exemptions or special permissionsனு அர்த்தம், அதாவது விலக்குகள். இது கிராமப்புற வாழ்வாதாரங்களை பாதுகாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெறப்பட்ட விலக்குகளை காட்டுக. Dairy products, animal products other than sheep meat, and some vegetable products have been excluded. பால் பொருட்கள், செம்மறியாட்டு இறைச்சியை தவிர மற்ற விலங்கு பொருட்கள் மற்றும் சில காய்கறி பொருட்கள் விலக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன சலுகை கிடையாது. Given that dairy accounts for roughly a third of New Zealand's global exports, நியூசிலாந்தின் உலகளாவிய ஏற்றுமதியில பால் பொருட்கள் மட்டும் சுமார் 1/3 பங்கு வகிக்குது அப்படிங்கறத கருத்தில் கொள்ளணும். The absence of similar safeguards was a key reason India exited the Regional Comprehensive Economic Partnership in 2019. இதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததுதான் 2019 பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை, அதாவது RCEP-யிலிருந்து இந்தியா வெளியேற ஒரு முக்கிய காரணம். A pact in which New Zealand and Australia were central players. இந்த ஒப்பந்தத்துல நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் முக்கிய பங்கு வகிச்சாங்க. The agreement also includes New Zealand's commitment to investments in India of about $20 billion over 15 years. இந்த ஒப்பந்தத்துல அடுத்த 15 வருஷத்துல இந்தியால சுமார் $20 பில்லியன் முதலீடு செய்வதற்கான நியூசிலாந்தின் உறுதிமொழியும் அடங்கும். In that sense, the deal moves past a narrow goods trade lens. அந்த வகையில இந்த ஒப்பந்தம் ஒரு குறுகிய பொருட்கள் வர்த்தகம் என்ற பார்வையை தாண்டி போகுது. And gestures towards a more holistic economic partnership. And ஒரு holistic, அதாவது ஒட்டுமொத்தமான, comprehensive-ஆன பொருளாதார கூட்டாண்மையை நோக்கி போகுது. If ratified by New Zealand's parliament as expected, எதிர்பார்த்தபடி நியூசிலாந்து நாடாளுமன்றத்தால இது அங்கீகரிக்கப்பட்டால், the agreement could come into force within 7 months. இந்த ஒப்பந்தம் 7 மாதங்களுக்குள்ள நடைமுறைக்கு வரலாம். These are modest gains in the face of mounting global trade headwinds.
உலக வர்த்தகத்துல அதிகரிக்கும் ஹெட்வின்ஸ், அதாவது முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகள் அல்லது எதிர்காற்றுகளுக்கு மத்தியில இது ஒரு சாதாரணமான ஆதாயம்தான். பட் ஃபார் இந்தியா தி ரியல் டெஸ்ட் லைஸ் ahead. ஆனால் இந்தியாவுக்கு உண்மையான சோதனை இனிமேல்தான் இருக்கு. என்ஷூரிங் த ரிமூவல் ஆஃப் நான்-டாரிஃப் பேரியர்ஸ், வரி அல்லாத தடைகளை நீக்குவதை உறுதி செய்வது. From recognition of Indian educational qualifications to quality standards and rules of origin. இந்திய கல்வி தகுதிகளுக்கான அங்கீகாரம் முதல் தர நிர்ணயங்கள் மற்றும் பொருட்களோட பூர்வீக விதிகள் வரை, and actively popularizing the agreement among sectors poised to benefit. And இந்த ஒப்பந்தத்தால பயனடையக்கூடிய துறைகள் மத்தியில இதை தீவிரமாக பிரபலப்படுத்தணும். That sustained patient work will determine whether this FTA becomes a template rather than an exception. அந்த தொடர்ச்சியான பொறுமையான வேலைதான் இந்த FTA ஒரு முன்னுதாரணமாக மாறுமா அல்லது ஒரு விதிவிலக்காகவே இருக்குமா என்பதை தீர்மானிக்கும். And that's the end of the second editorial. இந்த எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா இட்ஸ் analytical and cautiously optimistic. இந்த ஒப்பந்தத்தை ஆழமா அனலைஸ் பண்ணுது, அதோட நன்மைகளை பாராட்டுது. ஆனா அதே சமயம் இதோட உண்மையான வெற்றி எதிர்காலத்துல எடுக்க போற நடவடிக்கைகளை பொறுத்துதான் இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையோட நம்பிக்கையா முடியுது. ஆல்ரைட் டீம், இன்னைக்கு செஷன் முடிஞ்சுது. பட் வெயிட், த ஃபன் இஸ் நாட் ஓவர் yet. நீங்க கத்துக்கிட்ட vocabulary-ய டெஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா? இரவு 7 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocabulary-ல கலந்துக்கோங்க. இது வெறும் குவிஸ் இல்ல, இட்ஸ் தி EPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. மந்த்லி லீக்ஸ், டெய்லி ஸ்கோர்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பீட் பண்ணி vocabulary சாம்பியன் யாருன்னு காட்டுங்க. சேனல்ல ஜாயின் பண்ணி vocab league-ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். நான் உங்களை நாளைக்கு இதே நேரத்துல இன்னொரு செட் ஆஃப் எடிட்டோரியல்ஸோட சந்திக்கிறேன். Until then, this is your Malar from Score Clever signing off. Take care and keep learning. Bye bye.